வணக்கம் மக்களே. இப்ப கந்தசாமியும், ராமாத்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டோரி சொல்லப் போறேன். ஏன்னா என்கிட்ட கன்டினியூவா அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. நானும் சாமி ஆடி ஆடி பார்க்குறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆ வயசாயிட்டு பாட்டி, உங்கட்ட வந்து சாமி கேட்டாங்க என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க. சரி யாராவது புடிச்சிருந்தா ஒருத்தர் 2 பார்த்து எனக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. நல்லா பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா நாசமா போயிருச்சுன்னு பண்ணுங்க. ஆ கந்தசாமி, ராமாத்தாவும் வந்து உட்காந்துருக்காங்க. போட்டோன்னு வச்சுக்க. சிரிக்காத. எனக்கு அதுதாங்க பிடிக்கிறதில்ல. நான் இங்கிட்டு பேசும்போது அங்க சிரிச்சு என்னுடைய மைண்ட் வந்து அப்படியே மாத்திடுறாங்கடி. நான் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயம் சொல்லலான்னு வருவேன். இவங்க 2 பேர் பண்ற குசும்பு அப்பப்பப்பப்பா! காமிக்கட்டுங்களா? கடைசில நான் போட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஜிம்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜிமிக்கி. அம்மா! என்னென்னலாம் பண்றாங்கன்றத காமிக்கிறேங்க வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே வரும் பாருங்க அப்புறமா. பார்க்கலாம் இருங்க பாரு. என்ன பண்றதுங்க? நானும் எவ்வளவோ சொல்லி வெயிட் போடுறேன். என்னால முடிய மாட்டேங்குதுங்க. அது ஏன்டா பேச தொடங்கணுமான்னு இருக்குதுங்க. அவ்வளோ தூரம் டயர்டா போயிருக்குங்க உங்ககிட்ட பேசி, பேசி. கொஞ்சம் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ரொம்ப நேரம் அவங்ககிட்ட என்ன பேசுறேங்க. ஏதோ 2 3 நிமிஷம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்ககிட்ட பட்டாளம் வச்சுக்கோ. ரெடி? ம், ம். ஒதுக்கி ஒதுக்கி போடு அங்கிட்டு. சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு போறேன். நிம்மதி போடுறான். அவருக்கு எப்போ இந்த வெத்தல போறாங்க. இப்ப புகையிலையும் சேர்ந்து போடாட்டாங்க. புகையில புகையில அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆ வயசானவங்கலாம் போடுவாங்க. வெத்தல பாக்கு புகையில. புகையிலையா? புகையிலையா? தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அத வேற போட்டு அடைக்கிறாளுங்க. அதுலயும் காஸ்ட்லியானதாம்மா. அது காஸ்ட்லியான புயல வாங்கி குடுக்குறோங்கிறான். ஏன்டா புயலையா போடுறா? ஏன்டா? ஏன்டாங்கிற நீங்கலாம் வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னால முடியலைங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ராமாத்தா, நான் சொல்லிட்டேன். என்ன, கொஞ்சம் டைம் குடுத்தேன். கொஞ்சம் சரி மனசுக்குள்ள கவலையா இருக்கும். அந்த அவனுக்கு பிரிஞ்சு போறதுன்னா, ஏதோ புதுசா பழகிட்டீங்க, என்னமோ பண்ணிட்டீங்க. கஷ்டமா தான் இருக்கும். அவனுக்கு ஃபேமிலி இருக்குதுல்ல. அவனுக்கு புள்ளைக 2, 3 புள்ளைக வந்துருச்சு. அத விட்டு போட்டு வந்து உன்கிட்ட உட்காந்து கிடக்குறியான். அ உனக்கு குழந்தை இல்லையான்னு பார்த்தா, உனக்கும் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிருக்குது. அதெல்லாம் விட்டு முடிச்சிட்டு, பேய் வருது, பேய் ஓட்ட வரும்ன்னு சொல்லிப்புட்டு இவன புடிச்சுக்கிட்ட இப்ப நீ. நீ ஒரு பேயி, அவன புடிச்சுட்ட. அதுதான் உண்ம. நீயும் புள்ளைய விட்டு போட்டு வந்து புடிச்சுட்டு, அவனும் புள்ளைய விட்டு போட்டு வந்து உன்கிட்ட காத்து கிடக்குறான். வேலைக்கெல்லாம் போறீங்களா? அதுவும் இல்லையாடா? ஏன்டா கம்முனாட்டிங்களா? ஏன்டா இப்படி பண்ணி பாழா போறீங்க? ஒவ்வொருத்தரும் பண்ற வேலை உலகம் ஃபுல்லா நாறுதுடா. வந்துகிட்டே தான் கிடக்குதுங்க. எங்க பார்த்தாலும் இந்த 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 இது அங்கிட்டு போய் பேசுறது, இங்கிட்டு போய் உரசுறது, பாருது, போறது எல்லாம் வருதுங்க. கம்முனு இரு. என்னால பேச முடியல. என்ன? நீ அடி பிச்சுரு உனக்கு நீ. கம்முனு இரு. ஐயோ! என்னால முடியலைங்க சாமி. சத்தியமா சொல்றேன். எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லிட்டுங்க. டேய் உங்க புள்ள குட்டி பாருங்கடா. டேய்! அ ஆவணி வந்து எப்ப முடிய போதுடா? ஆடிலாம் எப்போ போயிடுச்சுடா. இப்ப ஆவணி வந்து நடந்து முடிய போதுடா அதுமே. அடப்பாவி பரதேசி பண்ணாட பையனே! ஆடி போய் ஆவணில முடிச்சுக்கிறியா? நான் முடியுதுன்னு நெனச்சுக்கிட்டேங்க. கல்யாணம் முடிச்சுக்கிறோங்கிறானுங்க. இந்த கொடுமைய நான் எங்க தான் போய் சொல்லட்டும்? அ யாருகிட்டயும் சொல்லாதீங்க அப்படிங்கிறானுங்க. எப்படிங்க நான் சொல்லாம இருக்கேன்? அடேய்! நான் வந்து உனக்கு பேய் ஓட்டுறதே பெரிய விஷயம். சரி அந்த பேய் ஓட்டுறதே ஒரு பக்கத்துல தள்ளி வச்சுட்டு, உங்க 2 பேத்து இத தீர்த்து எப்படியாவது ஒரு அப்படி இப்படின்னு பேசி கவர் பண்ணி, உன்னையும் புருஷனோட சேர்த்துறணும். இந்த கந்தசாமி வந்து அவங்க பொண்டாட்டியோட சேர்த்துறணும். நீங்க அதெல்லாம் உட்பட்டு நீங்க 2 பேரும் இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாதுடா. எவ்வளவு தூரம் சொல்லி பார்க்கிறதுடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? கொஞ்ச நாள் புரிஞ்சுக்குங்க மனசுல. அ சாப்பாடு அவள விட இவ நல்லா பண்றான்னு நீ சொல்ற. ஓகே. இவ வயசுல மூத்தவ உனக்கு. சரியா? புரிஞ்சுக்கோ நீ முதல்ல. உன் பொண்டாட்டி வந்து உன்ன விட இளையவ 3 புள்ளைய பெத்து வச்சிருக்கா உனக்காக. உன் புள்ள தானே அது. அத உட்பட்டு நீ இந்த ராமாத்தாவ வந்து புடிச்சுக்கிட்ட. ராமாத்தா வெத்தல போட்டு, பையில போட்டு, அடைக்கிட்டு சின்னாம்பலாம் போட்டு பேக்குங்கிறா. துப்பு துப்பு அப்படி துப்புறா. டீசென்ட்டே இல்ல. உனக்கு புடிச்சிருக்க கொஞ்சம் கூட டீசென்ட் இல்ல. உனக்கு மட்டும் ஏன் புடிச்சிருக்குது அப்படி? ஏன்டா? மண்ணாங்கட்டி பையனே! ஏன்டா இப்படி லூஸ் பையனாட்ட தெரியுதா? அ பவுடர் பல்ல வெட்டிக்கும், உதடு ஓந்தாம்பட்டிக்கும் போகுதுடா. அவள வச்சுக்கிட்டு நீ உட்காந்துருக்குற. நல்லாவா இருக்கிறா அவ? பவுடர் பல்லப்பட்டிக்கும், உதடு ஓந்தாம்பட்டிக்கும் போகுதாமா. அப்படி இருக்கிற குழந்தை நீ ஏன் வச்சுட்டு இருக்கிற? நான் சொல்றேன் தெரியாம கேட்கிறேன். இங்க பாரு. அ யார் அவ வேலைக்கு போய் ஏன்டி உனக்கு வெக்கம் இல்ல? நீ வேலைக்கு போய் அவன உட்கார வச்சுட்டு கஞ்சி ஊத்துறியா? உனக்கு என்னடி கிடைக்கிறது இல்ல? உன் புள்ள 2, 3 புள்ளைய தவி கூட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருக்குற. இப்படி போட்டான்னு வச்சுக்க. சீக்கிரம் வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா, ஒரு வேலை நல்ல வேலைய நல்லதா செஞ்சு முடிச்சுட்டு போங்க. சும்மா அந்த அல்பாசைலாம் வச்சுக்கிட்டு, அங்க பொண்டாட்டி தவி கூட்டு நீங்க பொண்டாட்டி இருங்க. இத உங்களுக்கு சொல்லி சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கண்டிப்பா இப்பவே அடுத்த வீடியோல பேசி அவங்கள கூட்டியாந்து பேசி பார்க்கலாம். அவ பொண்டாட்டிய கந்தசாமி பொண்டாட்டிய கூட்டியாந்து பேசி பார்ப்போம். சரிங்களா?